राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो मथुरा धाम की जय। जय बोलो अम्बरीश चक्रवर्ती की जय। अम्बरीश चक्रवर्तिயினுடைய அழகான சரித்திரம். மதுராவில் யமுனை ஆற்றங்கரையில் அவர் ஏகாதசி விரதம் இருந்த விஷயத்தை ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப விஸ்தாரமாக அந்த ஒரு விஷயத்தை தான் ரொம்ப விஸ்தாரமாக பேசுறது. அம்பரீஷ சக்கரவர்த்தியுடைய சரித்திரம் ரொம்ப டீட்டெயில்டாக ஸ்ரீமத் பாகவதம் சொல்லப்படல. இந்த ஒரு நிகழ்ச்சி மிக அழகாக நிறுத்தி நிதானமாக சொல்லப்படுறது. அம்பரீஷ சக்கரவர்த்தியுடைய ஜனனத்தை பற்றியோ அவருடைய வாழ்க்கையை பற்றியோ அவருடைய பிள்ளைகளை பற்றியோ நிறைய விஷயங்கள் பல பல புராணங்களில் விதவிதமாக காண கிடைக்கிறது. அம்பரீஷ சக்கரவர்த்திக்கு அழகா ஸ்ரீமதி அப்படின்னு ஒரு மகள் இருந்தாள் அப்படின்ற கதையெல்லாம் வேற புராணங்களில் காண கிடைக்கிறது. ஸ்ரீமத் பாகவதத்தில் முக்கியமாக துர்வாச ரிஷிக்கும் அம்பரீஷ சக்கரவர்த்திக்குமான அழகான இந்த சம்பவம் இதுதான் காண கிடைக்கிறது. அம்பரீஷ சக்கரவர்த்தி ரொம்ப அழகா பகவத் பிரார்த்தனை பண்றார், ஏகாதசி விரதம் இருக்கார். ஒரு வருஷம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு யமுனை ஆற்றங்கரையில் அவர் இருக்கார். பகவான் அவருடைய பக்திக்கு வசப்பட்டு அழகாக தன்னுடைய சுதர்சன சக்கரத்தையே அம்பரீஷ சக்கரவர்த்திக்கு கொடுக்கிறார். அம்பரீஷ சக்கரவர்த்தி சுதர்சன சக்கரத்தாழ்வாருக்கு நித்தியம் பூஜை பண்ணி ஓரத்தை வச்சிருந்தார். எல்லாருக்கிட்டையும் பெருமை பீத்திக்கலை. என்கிட்ட என்ன இருக்குது தெரியுமா, ஜாகிரத, என்ன முறைச்சல்னா சுதர்சன சக்கரத்தை கொண்டு அழிச்சுடுவேன் அந்த மாதிரிலாம் சொல்லலை. எப்பொழுதுமே ஒரு பவர் இல்லாட்டி ஒரு எதான வரும் பொழுது ஒரு மாதிரி எதான ஒரு வரம்லாம் கிடைக்கும் பொழுது ஒரு திமிரு வரும், ஒரு அகம்பாவம் வரும், ஒரு கர்வம் வரும், அடுத்தவர்களை துச்சமாக நினைக்க தோணும், அடுத்தவர்களை அழிச்சுடணும் தோணும், தன்னை எதிர்க்கிறதுக்கு ஆள் இருக்கக்கூடாதுன்னு தோணணும், எல்லாம் வந்துடும். ஸோ இது ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் அம்பரீஷ சக்கரவர்த்தி சரி பகவான் எனக்கு சுதர்சன சக்கரத்தாழ்வாரை பூஜை செய்யும்படியான பாக்கியத்தை கொடுத்துருக்கார் அப்படிதான் எடுத்துட்டார். அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பவர் இல்லாட்டி ஒரு ஸ்டேட்டஸ் இல்லாட்டி ஒரு பொசிஷன் எதுவான இருக்கிறது, தெய்வம் எனக்கு இது அனுகிரகம் பண்ணிருக்கு, இதில் என்ன நன்மை நான் செய்யலாம் அப்படின்னு பார்க்கணும். அப்போ தான் அது சரியாக வரும். அசுரர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? இப்போ யாரா அசுராளுக்கெல்லாம் இந்த மாதிரி சுவாமி எங்கேயாவது கொடுத்தாரா அப்படின்னா கொடுக்கறது இல்லை. சுவாமி வரமே பார்த்து பார்த்து தான் கொடுப்பார். அதுவும் அசுராளுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, வரம் கொடுக்க மாட்டார். அப்போ அசுராளுக்கு எங்கேருந்து சுதர்சன சக்கரத்தையோ எல்லாம் கொடுப்பார்? கொடுக்கவே மாட்டார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பக்குவமுடையவர்களுக்குத்தான் மிக பெரியதான விஷயங்களை உலகம் கொடுக்கிறது. ரொம்ப பக்குவம் இருக்கணும். அவசரமாக இருக்கும், அவனுக்கும் கிடைக்கும். ஆனால் கொஞ்ச நாளில் தன்னைத்தானே அவன் அழித்து கொள்வான். இந்த பஸ்மாசுரன் கதை உண்டு இல்லையா? சிவபெருமான் வரம் கொடுக்கிறார். ஆனால் அவர் தலையிலேயே கை வைக்க போய் கடைசியில் தன் தலையிலேயே கையை வைத்து கொண்டு அவன் சாம்பலா போனான் அப்படின்றத நாம் பார்க்குறோம் நிறைய புராண இதிகாச வைபவங்கள். ஸோ அதே பக்தாளுக்கு ஒரு விஷயம் வந்ததுன்னா ஹவு தே ஆர் ஹேண்ட்லிங், இது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்க பவரோ டேலண்ட்டோ சக்தியோ ஸ்டேட்டஸோ பொசிஷனோ மிஸ்யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அசுரன் போலே வாழ்க்கை முடிவு எல்லாமே இருக்கும். பக்தர்களாக இருந்தால் இதை கொண்டாடி மகிழ்ந்து பூஜை பண்ணி ஆனந்தமாக பகவத் காருண்யத்தை நினச்சி உருகி வாழ்வோம். ஸோ தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு என்ன கிடைச்சாலுமே இது பகவத் பிரசாதம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ துர்வாசனே எடுத்துக்கோங்களேன், அவருக்கு நல்ல பவர் இருக்கு. ஆனால் என்ன ஆயிடுத்து, அதில் ஒரு ஒரு விதமான ஒரு பெருமை வந்துடுத்து அவருக்கு. என்னை யாராவது எதிர்த்த இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு.
இதே பெருமை தான் பரசுராமருக்கு இருந்தது. கடைசியில் ராமனிடத்துல அடங்கினார் அவர். அந்த பெருமை ராமன் வரைக்கும் அவருக்கு போயிடுது. யார் இந்த ராமன்? நான் தான் பார்கவ ராமன்ற ஒரு திமிர் இருந்தது, பகவான் அடக்கிட்டான். இப்போ அதே மாதிரி தான் துர்வாசனுடைய சாபம் பல பேரிடத்துல பலித்துடுத்து. ஆனால் இந்த வாட்டி அவர்கிட்ட சாபம் ரிவர்ஸில் வந்துடுது. அவருக்கே பேக் ஃபயர் ஆயாச்சு, மீண்டும் அவரையே தாக்க ஆரம்பிச்சது. அப்போதான் அவர் ரியலைஸ் பண்றார். ஆனால் அதுக்கு டைம் இல்லை. அதுக்குள்ள சுதர்சன சக்கரம் அவரை எல்லா லோகத்துக்கும் துரத்தி விடுத்து. நாராயணன் காலில் விழுந்தா நாராயணன் காப்பாற்றுவார் அப்படின்னு பார்த்தா நாராயணன் உபதேசம் பண்ணிட்டார். நேதான் விஸ்தாரமா சொல்லிட்டு இருந்தோம். பத்ரம் தே நாபாக தனயம் நிருபம், அவனு காலில் போய் விழு அப்படின்னு சொல்லிட்டார். துர்வாசர்கள் புரிஞ்சாச்சு, எஸ் ஐ மேட் அ மிஸ்டேக். இதுதான் தவறுகள் செய்வது இயல்பு. ஆனால் அந்த தவறுகள் திருத்திக் கொள்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது திருந்திடணும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸ்ரீமத் பாகவதம் 9வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம். ஸ்ரீ சுக உவாச்ச ஏவம் பகவதாதிஷ்டோ துர்வாசக்ரதாபிதः துர்வாசாச்சக்ரதாபிதः அம்பரீஷமுபாவிருத்ய தத்பாதௌ துக்கிதோ அக்ரஹீத். சக்கர தாபித்தக, சக்கராயுதத்தினால ரொம்ப நொந்து போன வருத்தப்பட்ட துர்வாச முனிவர் நாராயணன் சொன்னபடி நேர ஓடி வந்தாராம். துக்கிதக, ரொம்ப துக்கத்தோட வந்து, அதாவது சக்கராயுதம் துரத்துகிறதுன்றதை விட இப்ப ஏற்பட்ட ஒரு பாகவதோத்தமனிடத்திலே நான் இப்படி பண்ணிட்டேனே, அதுதான் பெரிய துக்கம். இல்லாட்டி அவருக்கு என்ன உயிர்லாம் ஒரு விஷயம் கிடையாது. மகாத்மாக்களுக்கு இப்படி ஒரு நல்ல பக்தனுக்கு ஒரு துக்கத்தை நான் கொடுத்து விட்டேன். துக்கிதः அக்ரஹீத். என்னடா, அம்பரீஷம் உபாவிருத்திய, அம்பரீஷன் கிட்ட போய் தத் பாதௌ துக்கிதோ அக்ரஹீத், அந்த அம்பரீஷனுடைய கால்களை அவர் பிடிச்சுட்டா. அம்பரீஷன் காலில் போய் விழுந்துட்டாராம். நான் திரும்ப சொல்றேன், உயிரை காப்பாத்திக்கிறதுன்றதை விட அவன் இடத்துல பண்ண பாபத்தை, அவனுடைய மகாத்மியத்தை நாராயணன் சொன்னதுனால அவருக்கு மன்னிப்பு கேட்கும்படியா அவன் காலை பிடிச்சுட்டாரான். துர்வாசர் எவ்வளவு பெரியவர். தஸ்ய சோத்யமனம் வீக்ஷ்ய பாதஸ்பர்ஷ விலஜ்ஜிதः அஸ்தாவித் ஹரேரஸ்திரம் கிருபயா பீடிதோ பிருஷம். அவர் ஓடி இந்த காரியம் டக்குன்னு அம்பரீஷன் என்னது அப்படின்னு சொல்லி ரொம்ப வெக்கப்பட்டு இவரை பிடிச்சிட்டார். துர்வாசரை பிடிச்சிட்டு, ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு கையை கூப்பின்னுட்டு சுதர்சன சக்கரத்தாழ்வார ஸ்தோத்திரம் பண்றார். அம்பரீஷ உவாச்ச த்வம் அக்னிர் பகவான் சூரியः த்வம் சோமோ ஜோதிஷாம் பதிः த்வம் ஆபஸ்த்வம் க்ஷிதிவ்யோம வாயுர்மாத்ரேந்திரியாணி ச. நீங்க ஸ்வயம் அக்னி பகவான், நீங்க தான் சூரியன், நீங்க தான் ஸ்வயம் சந்திரன். பூமி ஜலம் வாயு ஆகாசம் பஞ்சதன்மாத்திரைகள் ஏகாதச அந்த இந்திரியங்கள் எல்லாமே நீங்க. அதாவது சக்கரத்தாழ்வார் அவ்வளவு பலவான் அப்படின்றது. சுதர்ஷன நமஸ்துப்யம் சஹஸ்ரார்ச்சுத பிரியः சர்வாஸ்திரகாதின் விப்ராய ஸ்வஸ்தி பூயா இடஸ்பதே. 1000 சுத்தி வர அப்படி 1000 அந்த ஆரக்கால்கள்னு சொல்ல கோடு கோடாக இருக்கும் இல்லையா, சுதர்சன சக்கரம், சக்கரத்தில் சுற்றி வர அந்த ஆரக்கால்கள்னு சொல்லுவோம், ரைட்? அந்த சக்கரத்து நடுவில் ஒரு கோடு லைனாக கோடு போடுவோம் இல்லையா, அதுதான் ஆரக்கால்கள் பேர். அந்த மாதிரி 1000 கால்கள் உடைய சக்கராயுதமே அச்சுத பிரியன்.
எல்லா அஸ்திரங்களை காட்டிலும் பலமான சுதர்சன சக்கரமே, பூமிக்கு நாதனே உனக்கு நமஸ்கார். இந்த பிராமணருக்கு க்ஷேமத்தை கொடுங்க. இன்னைக்கும் நம்ம கும்பகோணம் போனோம்னா சக்கரபாணி கோவில் அப்படின்னு உண்டு. சார்ங்கபாணி சக்கரபாணி. இந்த சக்கரபாணின்றது முக்கியமாக சுதர்சன சக்கரத்தாழ்வாருடைய கோவில். त्वं धर्मस्त्वं अमृतं त्वं धर्मः त्वं ऋतं सत्यं त्वं यज्ञो अखिल यज्ञभुक् त्वं लोकपालः सर्वात्मा त्वं तेज पौरुषं परं. நீங்கள் தர்மஸ்வரூபி, சத்தியம், ரித சத்தியநேத்திரம் அப்படின்னு அந்த தேவர்கள்லாம் பகவானை கொண்டாடினா இல்லையா, அந்த மாதிரி இங்கே நீ தான் ரிதம், நீ தான் ரித சத்தியம், துவம், நீ தான் யஜ்ஞஸ்வரூபி, எல்லா யஜ்ஞங்களும் ஆராதிக்கப்படுகிற நீங்கள் தான் திக்பாலஸ்வரூபி, சர்வாத்மஸ்வரூபி, பகவானுடைய திவ்யமான தேஜஸ் நீர் தான். ரொம்ப அழகாக அப்படி அவர் பிரார்த்திக்கிறார். சுதர்சன சக்கரமே, எல்லா தர்மங்களையும் நீங்கள் தான் காப்பாற்றுகள், அசுரர்கள் அழிக்கக்கூடியவர் நீர் தான். தைலோக்கிய கோபாய, 3 லோகத்தை காப்பாற்றவர் நீர் தான். விசுத்த வர்ச்சசே மனோஜவாய அத்புத கர்மனே நமக்ருணே, உங்களுக்கு நமஸ்கார். நமசுனா, ரொம்ப நமசுனாப அகில தர்ம சேதவே ह्यधर्मशीला सुरधूमकेतवे त्रैलोक्य गोपाय विशुद्ध वर्चसे मनोजवाय अद्भुत कर्मणे गृणे. இந்த அர்த்தம் சொல்லலையா, இதான் அடுத்தது சொல்றா. தேஜசா தர்மமயேன சம்ஹிருதம் தம பிரகாஷ்ச திருதோ மகாத்மனாம் दुरत्ययस्ते महिमा गिरांपते त्वद्रूपमेतत् सदसत्परावरम्. எல்லாத்துக்கும் இந்திரியங்கள் அடக்கக்கூடியவர், தர்மஸ்வரூபமானவர். உங்களுடைய தேஜஸ்னால் அஜ்ஞானம் அழிக்கப்படுறது. உங்களுடைய தேஜஸ் தான் சூரியனுக்கெல்லாம் பலத்தை கொடுக்கறது. யாராலையும் இந்த வர்ணிக்க முடியாத பலம் அப்படின்னு சொல்லி இந்த சுதர்சன சக்கரனுடைய பிரகாசத்தை அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார். யதா விஸ்ருஷ்டஹ த்வம் அனஞ்சனேன வைபலம் பிரவிஷ்டோ அஜித தைத்ய தானவம். அஜித, வெல்ல முடியாதவர் நீர். எப்போ ஹரி உங்களை அனஞ்சனேன எப்போ உங்களை ஏவராரோ அப்பொழுதெல்லாம் அசுரர்களுடைய சேனையில் பிரவேசம் பண்ணி எல்லாரையும் பாஹு, ரொம்ப அழகாக சொல்றார், பாஹு உதர வங்கி அங்கிரி, பாஹு உதர அங்கிரி, அவங்க கையை காலு தொட கழுத்து எல்லாத்தையும் அறுத்து ஜம்முன்னு பிரகாசிக்கிறார். அதாவது அசுரர்களை வதம் செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக நம்ம அம்பரீஷ சக்கரவர்த்தி சுதர்சன சக்கரத்தாழ்வார ஸ்தோத்திரம் பண்றார். அப்போ ரொம்ப அழகாக சொல்கிறார். இவ்வளோ ஸ்லோகம் பண்ணி சத்வம் ஜகத்ராண கலப்பிரஹாணயே நிரூபிதः சர்வசஹோ கதாபிருதாம் விப்ரஸ்ய சாஸ்மத் குலதெய்வ வஹேதவே விதேஹி பத்ரம் ததனுக்ரஹோஹினஹ. ஜகத்ராண ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன அப்படின்னு நம்ம சுதர்சனாஷ்டகத்தில் நிகமாந்த மகாதேசிகர் சொல்லுவார். எல்லாத்தையும் சகிக்கக்கூடியவர் நீங்கள். நீங்கள் துஷ்டர்களை சிக்ஷை பண்ணுறதுக்காகத்தான் நாராயணன் உங்களை அழகாக ஏவியிருக்கார். அதனால் இந்த பிராமணருக்கு நீங்கள் க்ஷேமத்தை பண்ண, இவர் துஷ்டர் கிடையாது. ஏன்னா பிராமண ஹத்தி தோஷம் எங்கள் குலத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். யத்யஸ்தி தத்தமிஷ்டம் வா ஸ்வதர்மோ வா ஸ்வனுஷ்டிதः குலம் நோ விப்ரதெய்வம் சேத்
த்விஜோ பவது விஜ்வரஹ. நான் என் கடமையெல்லாம் ஒழுங்காக பண்ணியிருக்கேன், தான யாகங்கள்லாம் ஒன்றா பண்ணியிருக்கேன், பிராமணாவில் நாங்கள் ஒழுங்காக மரியாதை நடத்திருக்கோம்னா தயவு செஞ்சு இந்த பிராமணருக்கு கஷ்டமில்லாதபடி ஆகட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். யதினோ பகவான் பிரீதஹ ஏக சர்வகுணாஸ்ரயஹ சர்வபூதாத்ம பாவேன த்விஜோ பவது விஜ்வரஹ. பகவான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கான், அந்த பகவான் கிட்ட சந்தோஷமாக இருக்காருன்னா தயவு செஞ்சு இந்த பிராமணருக்கு இந்த கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஸ்ரீ சுக உவாச இதி சம்ஸ்துவதோ ராஜ்ஞோ விஷ்ணு சக்ரம் சுதர்ஷனம் அசாம்ய சர்வதோ விப்ரம் பிரதஹத்ராஜயாஜ்ஞயா. அப்படி அரசனுடைய பிரார்த்தனையினாலே குளிர்ந்த சுதர்சன சக்கரத்தாழ்வார் துர்வாசரோட மேல இருந்த கோபத்தை விட்டு தணிஞ்சார். சமுக்தோ அஸ்திராக்னி தாபேன துர்வாசா ஸ்வஸ்தி மாம் ததஹ பிரசசம்ச தமுர்வீஷம் யுஞ்சானஹ பரமாசிஷஹ. அந்த சுதர்சனத்துடைய வெப்பம் ரொம்ப தகிக்கும் இல்லையா, அதிலே விடுபட்ட துர்வாசர் அபாடா அப்படின்னு அம்பரீஷ சக்கரவர்த்தியை கொண்டாடினார். துர்வாசா உவாச்ச அஹோ அனந்ததாசானாம் மஹத்வம் திருஷ்டமத்யமே கிருதாகசோபி யத்ராஜன் மங்களானி சமீஹசே. ஹே ராஜா, பகவத் பக்தருடைய மகிமை இன்னைக்கு பிரத்யக்ஷமாக நான் பார்த்துட்டேன். நான் உனக்கு அபராதம் பண்ண சமயத்தில் கூட நீ எனக்கு நல்லதே நினைக்கிறியாப்பா. அடரா அடரா, அதானே என்ன ஒரு மனோபலம் நம்ம அம்பரீஷ சக்கரவர்த்திக்கு. சொல்றார், துஷ்கரஹ கோனு சாதூனாம் துஸ்த்யஜோ வா மகாத்மனாம் ஏ சம்கிரஹீதோ பகவான் சாத்வதாம் ரிஷபோ அரிஹி. பக்தர்களை காப்பாற்றக்கூடியவன் சர்வசக்தனான ஹரி. யார் அவர் அப்பேற்பட்ட ஹரியை யார் மனசில் தரிச்சுருக்காளோ அந்த மகாத்மாக்கான சஜ்ஜனங்களுக்கு என்ன செய்ய முடியாது, எல்லாமே முடியும். என்னாம ஸ்ருதி மாத்திரேன புமான் பவதி நிர்மலஹ தஸ்ய தீர்த்த பதக்கிம் வா தாசானாம் அவசிஷ்யதே. யாருடைய பெயரை கேட்கறதுனால மனிதன் எல்லா பாவங்களும் நீங்கி சுத்தமாக ஆறானோ, தீர்த்த பதக எந்த பகவானுடைய திருவடிகளிலிருந்து கங்கை உற்பத்தி ஆனச்சோ அப்பேற்பட்ட அந்த பகவானுடைய திருவடியே கதியில் இருக்கக்கூடிய பகவத் பக்தர்களுக்கு என்னதான் முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டாடுறார். ராஜா, நீ நல்ல மனுஷன்பா, நான் அபராதம் பண்ணேன், ஆனால் அதெல்லாம் ஓரம் தள்ளிட்டு என் உயிரை நீ காப்பாற்றினாய். நீ தான் எனக்கு அகம் அனுகிரகீதக, நீ எனக்கு அனுகிரகம் பண்ணாயின்னு கை கூப்பிக்கிறார். அதுக்குள்ளே ராஜா பார்த்தா இப்படி பேசிகிட்டே இருப்பார், சொல்லிட்டு வாங்க சாப்பிட்லாம், தயவு செஞ்சு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி திரும்பியும் அவருக்கு பூஜை பண்ணி சாப்பிட சொல்கிறார். என்ன ஆச்சுன்னா உடனே அவரும் லேசாக சாப்பிட, நீ சாப்பிடுங்க ராஜா அப்படின்றார். அம்பரீஷனும் அழகாக சொல்கிறார், சாப்பிட்றேன் அப்படின்றார். அந்த துர்வாசர் சொல்லாதப்பா, உன்னுடைய தரிசனம், உன்னுடைய ஸ்பர்சனம், உன்னோட சம்பாஷணம், சத்கார் ரொம்ப திருப்தி ஆகிட்டேன், இதெல்லாம் ஒழுங்காக தான் கோச்சின்றார். சொல்கிறார், நல்லா திருப்தி ஆகிட்டேன்ப்பா, உன்னுடைய அழகான இந்த செய்தியை எல்லாரும் கொண்டாடி பாடுவார்கள்
எப்பொழுதும் இந்த விஷயத்தை உலகம் முழுக்க எல்லாரும் பேசிகிட்டே இருப்பாள். கீர்த்திம் பரம புண்ணியாம் ச கீர்த்தயிஷ்யதி பூரியம். இந்த உலகத்தில் எல்லாரும் பாடிகிட்டே இருப்பாள். தன்னுடைய அவமானத்தை பெருசாக எடுத்துக்கல. பாகவத பக்தர்களுடைய மகிமையை உலகம் எப்படி பறைசாற்றணும் அப்படின்னு சொல்ல எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? சொல்லிவிட்டு ராஜா கிட்ட சாப்பிட்டுட்டு விஷயம்லாம் அவருக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டு பிரம்மலோகத்துக்கு அப்படி ஆகாச மார்க்கமாக அவர் கிளம்புறார். என்னாச்சுன்னா அந்த சுதர்சன சக்கரத்தாழ்வார் துரத்த துர்வாசர் பல லோகங்கள் போயிட்டு வந்தாலே அதுக்குள்ள 1 வருஷம் போயிடுது. அம்பரீஷ சக்கரவர்த்தி அவர் வருவார் 1 வருஷம் காத்துட்டு இருந்தார். வெறுமை ஹரிபாத தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டுட்டு காத்துட்டு இருந்தார். துர்வாச முனி போனதுக்கப்புறம் அம்பரீஷ சக்கரவர்த்தி அழகாக நல்ல ஆகாரம் சாப்பிட்டார். சுதர்சன சக்கரத்தாழ்னா அவர் தப்பிச்சது பகவத் கிருப்பை அப்படின்னு சொல்லி ஆனந்தப்பட்டார். அப்போ கூட தன்னுடைய பலம்னு கொண்டார். அப்படியே தன் பலமாக இருந்தால் இது கிருஷ்ண கிருப்பை அப்படின்றத உணர்ந்தார். இப்படி இந்த அம்பரீஷ சக்கரவர்த்தி பலவிதமான சுகங்கள் அனுபவிச்சுட்டு பக்தியோடு இருந்தார். ஒரு ஸ்தேஜில் அவர் என்ன பண்ணார், தன்னுடைய ராஜ்யத்தை பசங்கிட்ட ஒப்படைச்சிட்டு காட்டுக்கு போய் பகவத் தியானம் பண்ணிட்டு அப்படியே வனம் விவேஷாத்மனி வாசுதேவே மனஹ மனசு பகவான்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே வாழ்ந்தார். அவர் அப்படி சத்கதி அடைஞ்சுட்டார். இந்த அம்பரீஷ சக்கரவர்த்தியினுடைய புண்ணியமான சரித்து சொல்லிட்டு மனசால் நீ தியானம் பண்ணிட்டு நாராயண் பக்தனாகவே நாம் இருக்கணும் அப்படின்றார். இது எல்லாம் நடந்தது மதுராவில் அம்பரீஷ டிலா. அதுக்கப்புறம் இந்த சக்கரத்தாழ்வார் சமாதானமானார் இல்லையா, அவர் சமாதானமாகி ஒரு குளத்தில் போய் அப்படி உட்கார்ந்தார். அந்த குளத்துக்கு பேர் சக்கர தீர்த்தம்னு பேர். அதை இப்போ ரிவைவ் பண்ணி எடுத்திருக்கா. ஆனால் கொஞ்சம் குப்பை அழுக்கு எல்லாம் இருக்குது. காலப்போக்கில் அதெல்லாம் மாறும். நான் முதல் தடவை போகும்போது தண்ணியே இல்லாமல் அடுத்த தடவை லேசாக தண்ணி, ஆனால் கொஞ்சம் குப்பையும் சகதியும் அதுக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியாமல் இருந்தது தான். காலப்போக்கில் அதெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் ரிவைவ் பண்ணியிருக்கா. ஸோ இந்த அம்பரீஷ டிலா அங்கேருந்து ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் நடந்தோம்னா இந்த சுதர்சன சக்கரத்தாழ்வார் மூழ்கின சக்கர தீர்த்தம் குளம் இருக்குது. அந்த இடத்துல தான் நம்ம துர்வாசர் அம்பரீஷ சக்கரவர்த்தி இடத்துல சரணாகதி பண்ணாருன்னு இருக்குது. ஸோ இந்த இடம்லாம் பார்க்கணும் இல்லையா? நம்ம நிறுத்தி நிதானமாக அம்பரீஷ சரித்திரத்தை ஆரம்பித்தோம். அம்பரீஷ டிலா சக்கர தீர்த்தம் இது எல்லாமே நம்ம கிருஷ்ண ஜன்ம பூமி. அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் மேக்ஸிமம் இருக்கும். மேக்ஸிமம் 3-4 கிலோமீட்டர் வண்டியில் போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம். பிருந்தாவன் மதுரா ரோடில் தான் இது இருக்குது. ராதே கிருஷ்ணா. பெரிய பாக்கியம் இந்த அம்பரீஷ சரித்திரம். ரொம்ப வருஷமாக நிறுத்தி நிதானமாக சொல்லணும்னு ஆசை உண்டு. இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் தான் நிறுத்தி நிதானமாக அம்பரீஷர் சரித்திரத்தில் இந்த விஷயத்தை மட்டும் நாம் அனுபவித்தோம். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो मथुरा धाम की जय. बोलो अम्बरीश चक्रवर्ती की जय. जय बोलो दुर्वास ऋषि की जय. राधे कृष्णा.